வணக்கம். இது வேந்தன் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் கோகுல். நம்மளுடைய வேந்தன் ஐஏஎஸ் அகாடமி ஈரோடு, சேலம், எடப்பாடி, திருச்சி போன்ற மாவட்டங்களில் மாணவர்களை டிஎன்பிசி என்னும் வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்காக கடந்த 10 ஆண்டுகளாக நம்முடைய சிறந்த பங்களிப்பை அளித்து வருகிறோம். நாங்கள் எங்களுடைய அகாடமியில குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், குரூப் 4க்கான அனைத்து வகுப்புகளையும் சிறப்பாகவும் தரமான முறையிலும் மாணவர்களுக்கு கொண்டு சென்று சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்ப நம்முடைய வேந்தன் ஐஏஎஸ் அகாடமியினுடைய பாதையில ஒரு புதிய அத்தியாயம், நடப்பு நிகழ்வுகளுக்கான ஒரு தொகுப்பு வீடியோ. சரி, நம்மளுடைய மாணவர்கள் மனசுல இருக்கிற மிகப்பெரிய கேள்வி, எங்கிருந்து சார் படிக்கணும்? டிஎன்பிசியினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் எங்கிருந்து படிக்கணும் அப்படின்னா, முதல்ல சிலபஸ்ல இருந்து படிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, பழைய சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இதே ஜிஎஸ், இதே 75 மார்க் கேட்கக்கூடிய கேள்விகள்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற நடப்பு நிகழ்வுன்றது ஒரு தனி யூனிட்டா இருக்கும். அதுல சப் டாபிக்ஸ் இருக்கும். அதுல விளையாட்டு அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும், அறிவியல் தொழில்நுட்பம்ன்ற ஒரு டாபிக் இருக்கும், ஒவ்வொரு துறை ரீதியான அப்டேட்ஸ் தனித்தனி டாபிக்கா இருக்கும். அப்ப நம்ம அதனுடைய ப்ரீவியஸையும் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். முக்கியமான விருதுகளா எனக்கெல்லாம் தெரிஞ்சு என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் ஞானபீட விருதா தொடக்கத்துல இருந்து வாங்கினதெல்லாம் இன்னும் படிச்சு வச்சவங்க இருக்கிறாங்க. பத்மஸ்ரீ விருதா முக்கியமா ஆரம்பத்துல இருந்து வாங்கினவங்க எல்லாம் இன்னும் படிச்சவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் அன்னைத்தினுடைய டிஎன்பிசி சிலபஸ்ல அந்த பேட்டர்ன் அப்படி இருந்தது. தனி யூனிட்டா இருந்து செப்பரேட் யூனிட்ல அது மாதிரியான செய்திகளை படிக்க வேண்டிய தேவை அன்னைக்கு இருந்தது. ஓகே, இன்னைக்கு அந்த தேவை மாறி இருக்கா அப்படின்னா எஸ். ஓகே, எங்க படிக்கிறது? சிலபஸ்ல இருந்து படிக்க ஆரம்பிங்க சார். ஒவ்வொரு யூனிட் முடியறப்பையும் டிஎன்பிசி சிலபஸ்லயே அது தொடர்பான நடப்பு நிகழ்வுகள், அது தொடர்பான செய்திகள் அப்படின்ற வார்த்தையை அந்த யூனிட் முடியறப்ப சேர்த்தி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம், ஸ்கூல் புக்கை ஒரு மெயின் சோர்ஸா எடுக்கிறோம், ஸ்கூல் புத்தகத்துல இருக்கிற அனைத்து தகவல்களையும் படிச்சு முடிச்சுட்டோம், அவுட் சோர்ஸ் எடுக்கிறோம், அவுட் சோர்ஸ்ல இருக்கிற தகவல் படிச்சு முடிச்சுட்டோம். ஓகே, இப்ப எக்கனாமிக்ஸ்ல என்ன நடப்பு நிகழ்வு நடந்திருக்கு? ஓகே, நம்ம பள்ளி பாட புத்தகத்துல ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு இருக்கும். அவுட் சோர்ஸ்ல ஜிஎஸ்டியில என்னென்னலாம் படிநிலைகள் தாண்டி வந்தது அப்படின்றது இருக்கும். ஓகே, சிலபஸ்ல அது தொடர்பான தகவல்னு இருந்தது. அப்ப ஜிஎஸ்டி ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்துட்டோம், அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுத்துட்டோம். அப்ப இன்றைய செய்தியில ஜிஎஸ்டி தொடர்பான என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குது அப்படின்றது இன்னைய செய்தியில இருக்கும். அப்போ ஸ்கூல் புக்ல இருந்து ஒரு கண்டென்ட், அவுட் சோர்ஸ்ல இருந்து ஒரு கண்டென்ட், அது எங்க முழுமை பெறுதுன்னா அது தொடர்பான நடப்பு நிகழ்வுகளை அதோடு முடிக்கிறப்பதான் நம்ம முன்னுரைய ஸ்கூல் புக்ல இருந்தும் கரண்ட் அஃபேர்ஸை முடிவுரையாகவும் எழுதுறப்பதான் அது ஒரு முழுமையான ஒரு செயல் திட்டமா அமையும். இது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் பொருந்தும். நம்ம எடுத்துக்காட்டுக்கு எக்கனாமிக்ஸ் சொன்னோம், ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் பொருந்தும். பொலிட்டிக்கல் சயின்ஸா, முக்கியமா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கிற எல்லா அப்டேட்டும் நம்மளுடைய பள்ளி பாட புத்தகங்களை ஐபிசி சட்டத்தோட நின்று போயிடும். இன்னைக்கு ஐபிசின்ற ஒரு சட்டமே கிடையாது, மொத்தமா மாறிடுச்சு. அப்போ அதெல்லாம் எங்க இருக்கும்? அதெல்லாம் நடப்பு நிகழ்வுகள்ல இருக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய அவுட் சோர்ஸ்லயும் நடப்பு நிகழ்வுகள்லையும் தான் அந்த மொத்த மாற்றமும் இருக்கும். இது ஒவ்வொரு டாபிக் வைஸா, ஒவ்வொரு யூனிட் வைஸா இருக்கும். இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் புக்ல அதுக்கான சோர்ஸ் பெருசா இருக்காது. நீங்க அவுட் சோர்ஸ்னு வெளியில எடுத்தீங்கன்னாலும் அது எங்க கிடைக்கும்னா ஹிஸ்டரி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் இடஒதுக்கீட்டுக்கான நியாயங்களும்ன்ற ஹிஸ்டரி மட்டும்தான் இருக்கும். தற்போதைய அரசினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கன்றத கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய பள்ளி பாட புத்தகங்களும் நம்மளுடைய அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் டிஎன்பிசியில ஒவ்வொரு யூனிட் வைஸா படிக்கிறதுக்கான இன்ட்ரோடக்ஷனை மட்டும்தான் எழுதுவானுங்க. அப்போ அதற்கான மொத்த கண்டென்ட்டும் அதனுடைய கன்க்ளூஷனும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லையும் பிரிச்சு படிக்கணும். ஒரு 10 செய்தின்னா அந்த 10 செய்தியில எதெல்லாம் பாலிட்டிக்கான செய்தி, எதெல்லாம் எக்கனாமிக்ஸ்க்கான செய்தி, எதெல்லாம் அட்மினுக்கான செய்தின்னு நமக்கு தனியா பிரிக்க தெரியணும். அப்ப அதற்கான ஒரு நடவடிக்கையா தான் நாங்களும் யூனிட் வைஸா கரண்ட் அஃபேர்ஸ் சொல்ல போறோம். அதனாலதான் யூனிட் வைஸ் ஒரு குறிப்பிட்ட செய்திகளோட தேவையான அனைத்து தகவல்களோட நாங்க செப்பரேட் வீடியோ அது கொடுக்கலாம் அப்படின்ற திட்டத்தை கொடுத்துருக்குறோம். அப்படி சோர்ஸ் கிடைச்சிருச்சு சார், எங்கள்கிட்ட சோர்ஸ் இருக்கு சார், ஆனா ஒவ்வொரு சோர்ஸும் 200 பக்கம் 300 பக்கம் வருதே, அது ஒரு மாசத்துக்கே 200 பக்கம் 300 பக்கம் படிக்கணுமே. இப்போ ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்னா கிட்டத்தட்ட 3000 பக்கம் படிக்கணுமா? இப்போ சோர்ஸ் கிடைச்சாலும் அது படிக்க முடியாத சோர்ஸா இருக்குதே. 2. அடுத்தது 3வது மிக முக்கியமான கேள்வி, எந்த நியூஸை நான் படிக்கணும்? விளையாட்டு செய்திகள் வருது, ஒரு பிளேயர் 200 ரன் அடிச்சிட்டாரு, படிக்கணுமா? இராணுவ நடவடிக்கைகள் வருது, யுஎஸ்னுடைய இராணுவமும் இந்தியாவுடைய இராணுவமும் சேர்ந்து பயிற்சி மேற்கொள்றாங்க, படிக்கணுமா? விருதுகள் கொடுத்துருக்குறாங்க, பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க, பத்ம பூஷன் விருது கொடுக்குறாங்க, யார் யாரெல்லாம் விருது வாங்கினாங்க, படிக்கணுமா?
இந்திய அரசினுடைய பிரதமருக்கு வேற்று நாட்டினுடைய உயரிய விருது கொடுக்கப்படுது. படிக்கணுமா? அப்ப இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா எஸ், இதெல்லாம் படிக்கணும். ஆனா நீங்க எப்ப படிக்கணும்னா இதெல்லாம் 2018-19க்கு முன்னாடி படிச்சிருந்திருக்கணும். அப்ப இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அப்ப அதெல்லாம் கேள்வியில வந்தது. ஓகே, இப்ப டிஎன்பிசி தங்களுடைய பேட்டர்னை மொத்தமா மாத்திட்டாங்க. ஓகே, என்ன வாரியாக என்ன விதமாக டிஎன்பிசி தங்களுடைய பேட்டர்னை மாத்திருக்கிறாங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தெரிஞ்சுக்கோமே. 2024 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, இந்திய அரசும் ஜப்பான் அரசும் மருத்துவத்திற்கான கூட்டமைப்பு செயல்பாடுகள் எந்த ஆண்டு எத்தனை ஆண்டு நடவடிக்கையை நிறுத்தி கொண்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஓகே, அதனுடைய விடை 8 ஆண்டுகள். அப்ப 8 ஆண்டுகள்ன்றது அனைத்து சூழ்நிலையில் அது கரண்ட் அஃபேர். ஏன் அப்படின்னா இந்தியாவும் ஜப்பானும் மருத்துவத்துறையில் இணைந்து செயல்படுவதாக 2016 முடிவெடுத்தாங்க. 8 ஆண்டுகள் டென்யூர் 2024 முடிஞ்சது. அப்ப 24 நடந்த குரூப் 4க்கு அது கரண்ட் அஃபேர். ஓகேங்களா? அது போல அரசினுடைய நடவடிக்கைகள்ல அனைத்து நிலைமையை மட்டும் படிப்பது போதாது. அதுல இருந்து பின்னாடி போகணும். நம்ம ஹிஸ்டரியை நம்ம தான் சார் தோண்டி எடுக்கணும். டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கான ஒரு பாதை மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அது வழியா எப்படி போகணுன்றதை நம்ம தான் முடிவெடுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்போ தமிழ்நாடு அரசு புதிதாக சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அறிமுகப்படுத்தின நாள், அறிமுகப்படுத்தின நேரம், எந்த செகண்ட்ல அறிமுகப்படுத்தினாங்க, எந்த இடத்துல நின்று பேசுனாங்க, அது எந்த லொகேஷன்ல இருக்குது, அதனுடைய அச்சரேகை தீர்க்கரேகை அதெல்லாம் படிக்கணுமானா அதெல்லாம் தேவையில்லை சார். புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 1970களிலிருந்து இருந்து பெண்களின் பங்கேற்ப காவல்துறையில உறுதி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப எப்பையில இருந்து பெண்கள் பங்கேற்க ஆரம்பிச்சாங்க? 1990களில் முழுமையான பெண் காவல் நிலையம் வந்தது. இப்ப அந்த தகவல்ல இருந்து நம்ம எடுக்கணும். தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் ஐபிஎஸ் யாரு, முதல் பெண் டிஜிபி யாரு, முதல் பெண் எஸ்ஐ யாரு, முதல் பெண் கான்ஸ்டபிள் யாரு. அப்ப இதெல்லாம் தான் சார் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் நமக்கு தெரியணும். இதெல்லாம் தான் டிஎன்பிசி விரும்பக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேரா இருக்கும். இப்போ டிஎன்பிசியில அந்த கொஸ்டின் செட் பண்றவங்க நியூஸ் பேப்பர்ல இருந்து எல்லா கேள்வியும் கேட்பாங்களான்னா கிடையாது. அவங்க ஒரு சில துறைகள்ல ஒரு சில ஸ்கீம்ஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கீம்ல இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கும். அப்ப அவங்க பின்பற்றின அந்த திட்டங்களுக்கான நடவடிக்கைகளை கேள்வியை எடுத்து வைப்பாங்க. அப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா எந்த ஒரு புதிய அப்டேட் வந்தாலும் அந்த அப்டேட்டுக்கான ப்ரீவியஸ் ஹிஸ்டரி, அது எங்க இருந்து தொடங்குச்சு, அது என்னென்ன பாதைகளை கடந்து வந்தது, அது இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு துறை வாரியா நம்ம பிரிச்சு படிக்கணும். ஓகே, நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். எங்க படிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் நாங்க அதற்காக என்ன உதவ போறோம் அப்படின்றதையும் நாங்க சொல்றோம். நீங்க படிச்சுட்டு இருக்கிற இந்த முறையில கரண்ட் அஃபேர்ஸ் இனியும் படிச்சீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதனால எங்களுடைய திட்டம் என்னன்னா, நாங்க 2025 இருந்து கரண்ட் அஃபேர் எடுக்க போறோம். 2025 இன்னைக்கு ஜூலை 1, 2026, கிட்டத்தட்ட ஒரு 18 மாதங்கள் நம்ம தாண்டி வந்துட்டோம். அப்ப இந்த 18 மாதங்கள் நடந்த நிகழ்வுகளை நாங்க ஒரு தொகுப்பா உங்களுக்கு கொடுக்க போறோம். ஓகே, நம்முடைய மாணவர்கள் பலன் பெறும் வகையில அந்த தொகுப்பு துறை ரீதியா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வரிசையா வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பாலிட்டி எடுத்துட்டோம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2025 ஜனவரி மாசத்துல இன்னைக்கு வரைக்கும் பொலிட்டிக்கல்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, அதுல எதெல்லாம் கரண்ட் அஃபேர், அதுல எதெல்லாம் டிஎன்பிசியினுடைய மோட்டிவ்ல நமக்கு தேவை அப்படின்றதனுடைய நிகழாண்டு தகவல்கள், இதற்கு முன்பு என்ன நடந்துட்டு இருக்குது, அது எந்த இடத்துல தொடங்குச்சு அப்படின்ற ஒரு மொத்தமான ஒரு டோட்டல் டேட்டா, கம்பைல்டு டேட்டாவா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, அட்மின், யூனிட் 6 போன்ற அனைத்து யூனிட் வரிசையான தகவல்களோட நாங்க உங்களை அணுக போறோம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு மிகவும் பலனளிக்க வகையில நாங்க டிஎன்பிசியில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்தது போல எங்களுடைய குழு, எங்களுடைய டீம் அதற்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்டை செட் பண்ணி அது மூலமா உங்களை சந்திப்போம். இது கட்டாயமா உங்களுக்கு பலன் தரும். ஏன்னா இது தகவல்களை சேமிச்சு அதை கரண்ட் அஃபேர்ஸா மாத்தி டெய்லியும் நோட்ஸ் எடுத்து அதுல இருந்து கம்பைன் பண்ணி படிக்கிற டைம் இது கிடையாது. இது ரொம்ப ஷார்ட் டைம். இந்த பீரியட்ல எங்களுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க, அதுல இருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல இருந்து கட்டாயமாக டிஎன்பிசியில இருந்து கேள்விகள் வரும். ஏன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலை ரெடி பண்ணிட்டு இருக்கிற டீம் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கிறாங்க, என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு, எதெல்லாம் கேள்வியா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத முழுமையா அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அதனுடைய கன்க்ளூஷனை தான் நாங்க உங்களுக்கு வீடியோவா கொடுக்குறோம். ஆக நிச்சயமாக இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் கேள்வியாக மாறும்.
என்பதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. ஆக இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இதுல இருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, எப்ப சார் நம்மளுடைய வீடியோ வரும் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ உங்களை சேரும். அந்த வகையில முதல் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வீடியோ ஜூலை 10, 2026 வெள்ளிக்கிழமை மாலை உங்களை சேரும். அதுல இருந்து வாட்ச் பண்ணிக்கோங்க, வீடியோல இருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்ஸை சேர்த்து வச்சுக்கோங்க. அதுவும் முக்கியமா வேந்தன்ல ரெகுலர் பேட்ச், டெஸ்ட் பேட்ச், வீக்கெண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய தேர்வுகள்ல, வாராந்திர தேர்வுகள்ல, வீக்லி டெஸ்டஸ்ல கேட்கக்கூடிய கேள்விகள்ல இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸுக்காக இந்த வீடியோவையும் நீங்க ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டாயம் இது பயனுள்ள வகையில இருக்கும். இந்த வீடியோ உங்களை சேரணும்னா வேந்தன் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எப்பெல்லாம் வேந்தன் ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல வீடியோஸ் ரிலீஸ் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாம் பலன் பெறுவோம், நம்மால் மற்றவரும் பலன் பெறட்டும். நன்றி, வணக்கம்.